தங்க பிள்ளையே, உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டால் உன் வேண்டுதல் வரும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. உன் வேண்டுதல் என்னவோ அதை கண்களை மூடி ஓம் பரந்தரும் வாராகிய நமக என்று என் நாமத்தை ஜபித்த பிறகு உன்னுடைய வேண்டுதலை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நீ நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்கும் பொழுது சில விஷயங்கள் உனக்கு புரிய வரும். அதே போல் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீ இந்த விஷயத்தை செய்துவிட்டால் உன் வேண்டுதலை கட்டாயமாக நடத்தி கொடுப்பேன். ஏன் தாயே, சில விஷயங்களை செய்தால்தான் நடத்தி கொடுப்பீர்களா என்ற எண்ணோட்டம் உன் ஆழ்மனதில் இருக்கிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அதற்காக நீ கடுமையான பயிற்சிகளும் முயற்சிகளும் எண்ணோட்டங்களும் சரியாகவும் நான் சொல்லும்படி வழிநடக்கும் பொழுது நீ என்னென்ன கேட்கிறாயோ அது அனைத்துமே கிடைக்கும். நீ கிடைக்கக்கூடியத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதனால்தான் தாய் உனக்கு சில விஷயங்களையும் சோதனைகளையும் செய்ய இருக்கிறேன். ஏன் அதற்காக சோதனை தாயே என்று உன் ஆழ்மனதில் கேள்வி இருக்கலாம். ஆம் என் தங்க பிள்ளையே, நல்ல விஷயங்கள் உனக்கு எப்படி தெரியும்? நல்ல காலத்தில் தெரியும். ஆனால் துரோகமும் எதிரிகளும் உன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது நல்ல காலத்தில் தெரியுமா? நிச்சயமாக கிடையாது என் தங்க பிள்ளையே. கஷ்டகாலத்தில் உனக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்காத பொழுது அடுத்தவர்களிடம் உதவி கேட்கும் பொழுது அவர்கள் உதவக்கூடிய மனப்பான்மை என்னவென்று அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அப்படி நீ சில விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாய், புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ செய்த உதவிகளே இன்று உனக்கு கிடைக்காமல் அந்த நியாயமும் தர்மமும் உனக்கு நிலைக்காமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனித மிருகங்களுக்கு தான் நீ உதவி செய்திருக்கிறாய். எத்தனை நாட்களுக்கு தான் கெட்டவர்களையே நல்லவர்கள் என்று நினைத்து நீ உதவிகளை செய்வாய்? எப்பொழுதுதான் நீ சில விஷயங்களை புரிந்து கொள்வாய்? அதனால்தான் சில முடிவுகளை எடுத்து சில விஷயங்களை என் தங்க பிள்ளைக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சில நாட்களாகவே சோதனைகளும் வேதனைகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் என் தங்க பிள்ளை அதிகமாக சந்தித்து வருகிறது. இது உனக்கு ஆரம்ப கட்டத்திலே நான் உனக்கு தெரிய வைப்பேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் சில விஷயங்கள் ஆரம்ப கட்டத்தில் உனக்கு உண்மையாக தான் இருக்கிறது. ஆனால் பழக பழக அவர்களுடைய தேவைகள் அதிகரிக்க சுயநலங்கள் என்பது அந்த இடத்தில் சற்றென்று ஆட்கொண்டு விடுகிறது. ஆனால் சில மனிதர்கள் நல்லவர்கள் என்று நம்பினாய், அவர்களும் நல்லவராக தான் இருந்தார்கள். ஆனால் உன்னை விட இன்னொன்று பெரிதாக எண்ணோட்டம் என்பது ஒரு சில நபர் நீ பழகக்கூடிய நபருக்கு வந்து விடுகிறது. உன்னை விட ஒரு இடத்தில் அதிகமாக பணம் கிடைக்கிறது, அதிகமாக தேவைகள் பூர்த்தி அடைகின்ற பொழுது அந்த இடத்தில் சுயநலங்களும் பொறாமையும் எண்ணங்களும் அதிகரித்து விடுவதால் உன்னை இப்பொழுது தரம் தாழ்த்து பார்க்கிறார்கள். செயல்களை உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்திலே இவர்கள் இப்படி இருந்திருந்தால் நாம் உஷாராக இருந்து விடலாமே. தாயே, இவர்கள் கெட்டவர்கள் என்றால் ஆரம்ப கட்டத்திலே இவர்கள் இப்படி என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கலாமே என்று நீ இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில நபர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய குணமானது நிறத்திற்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் அதில் நீ இவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் கஷ்டங்களும் கண்ணீரும் வேதனைகளும் விரக்திகளும் அதிகரிப்பதனால் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் புரியாமல் போய்விடுகிறது. அதை இவர்கள் சுயநலத்திற்காக, அதுவும் உன்னை நன்றாக புரிந்து கொண்டு நபரால் தான் இவ்வளவு வேதனைகளும் சோதனைகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, இத்தனை நாட்களாக நீ அனைத்தையும் அனுபவித்து விட்டாய். இனிமேல் அளவற்ற அன்பை என் மீது செலுத்து. அளவோடு ஒரு சில மனிதர்கள் மீது செலுத்து. ஏனென்றால் மனிதனுடைய குணமும் எண்ணமும் நிமிடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருக்கிறது. நீ சில ஏமாற்றத்தை எண்ணி இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். அதை நீ கொஞ்ச நாட்களுக்கு தூரே தள்ளி வைத்துவிடு. இல்லை என்றால் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் மறக்கச் செய்தால்தான் சில முன்னேற்றங்களும் சில வெற்றிகளும் உன்னை தேடி வரும். அதை நீ நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள முடியும். ஆம் என் தங்க பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ
இழந்தால், ஒரு கதவு அடைந்தால் இன்னொரு விஷயம் உன்னை தேடி வரும், இன்னொரு கதவு திறக்கும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. இன்னொரு கதவை திறக்க நீ என்ன செய்ய வேண்டும்? இதோ இந்த தாய் இப்பொழுது சொல்ல போகிறேன். இன்னும் கவனமாக கேட்க வேண்டும். கவனத்தை சிதறடிக்காதே. ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை சொல். உன் வேண்டுதலை இப்பொழுது நினைத்து கொண்டுதானே இந்த பதிவினை கேட்கிறாய். ஆம் என் தங்க பிள்ளையே, நீ எப்பொழுது உன்னுடைய வேண்டுதலை ஆழமாக பதித்து கொண்டு இந்த பதிவினை கேட்கிறாயோ அந்த நிமிடத்திலே எண்ணி வெள்ளிக்கிழமை அந்த பழித்தல் கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உன் வேண்டுதலை வைத்து இந்த நாணயம் தெரிகிறது அல்லவா? சீக்கிரமாக ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று உள்ளங்கையில் இந்த நாணயத்தை வைத்து கொண்டு நீ எதை கேட்டாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக, உன்னுடைய நல்ல மனதிற்காக நான் நடத்தி கொடுப்பேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. என்னை முழுமையாக நம்பி இந்த வரம் தரும் வராகி நாணயத்தை வாங்கி உள்ளங்கையில் உள்ளங்கையில் வைத்து கொண்டு உன் வேண்டுதலை சொல்லி கண்களையும் கையும் மூடிக்கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை சொல்லும் பொழுது எண்ணி 7 நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கிறது. இது இந்த தாயின் சத்திய வாக்கு. நான் சத்திய வாக்கை கொடுத்து விட்டேன் என்றால் எல்லளவும் மாற மாட்டேன். ஆனால் உன் மனதையும் உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய எண்ணங்களையும் சிதறடிக்காதே. சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நிரந்தரமான விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் தங்க போகிறது. ஒவ்வொரு நேரமும் இனிமேல் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி, மங்களமான வாழ்க்கை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நிலையாக நிரந்தரமாக இருக்க போகிறது. பிறகு எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும்? நிலையற்ற விஷயங்களை எல்லாம் இழந்து விட்டாய். ஒவ்வொரு நேரமும் நீ இழக்கக்கூடிய தருணத்தில் தாயே, நான் ஏன் இப்பேற்பட்ட விஷயத்தை இழந்து கொண்டிருக்கிறேன்? எது செய்தாலும் தடை, எது செய்தாலும் போராட்டம், எது செய்தாலும் கெட்ட விஷயமாக தான் எனக்காக வருகிறது. துணை நல்லது மற்றவர்களுக்கு செய்தாலும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை என்று நீ மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் தான் என் தங்க பிள்ளையே, நல்லது செய்த உன் கரங்களுக்கு எண்ணி 7 நாட்களில் நீ நினைத்த வேண்டுதலை நடத்தி கொடுக்க போகிறேன். பிறகு எதற்காக நீ இனிமேல் கண்ணீர் வடிக்கிறாய்? தைரியமாக இரு. ஒவ்வொரு நேரமும் நீ இப்பொழுது ஆனந்தத்தில் திளைக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் வாழ்க்கை வசந்தமாக போகிறது. ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கை உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நேரமும் உனக்கு நற்செய்திகள் வரப்போகிறது. எதையெல்லாம் இழந்து நீ கண்ணீர் வடித்தாயோ, இது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காதா? இது எல்லாம் எண்ணி என் வாழ்க்கையில் கிடைக்காதா? ஒவ்வொரு நேரமும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஒவ்வொரு நேரமும் இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இவ்வளவு வேதனைகள் எனக்காக நடக்கிறதே என்று நீ விரக்தி அடைந்தாய் அல்லவா? அதனால்தான் என் தங்க பிள்ளையே, உன் விரக்திகளை விரட்டி அடித்து உன் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி என உன்னை ஆனந்தத்தில் இனிமேல் நான் திளைக்க வைக்கப் போகிறேன். அகங்காரமாக திரியக்கூடிய மனிதர்களை உன் காலடியில் நான் விழ வைக்கப் போகிறேன். இன்னும் ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? கண்ணீரை துடைத்துவிட்டு சந்தோஷமாக எனக்கு தீபத்தை ஏற்று உன் வாழ்க்கை இனிமேல் உயரக்கூடிய தருணம், ஒவ்வொரு தருணமும் நீ சந்தோஷமாக வாழ்வாய். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. என்ன என் தங்க பிள்ளையே, உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்திற்கு முதலடி எடுத்து வை. உன் கண்ணில் நான் வாய்ப்பை காட்டி கொடுத்து விட்டேன். தவற விட்டு விடாதே தங்க பிள்ளையே. இனிமேல் ஒவ்வொரு நேரமும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை பார்த்து உன் வாழ்க்கையில் இனிமேல் நானும் சந்தோஷமாக இருப்பேன், என் தங்கப்பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறது என்று பிறகு உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள்
வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.